कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते। उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम्। उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वजा। उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु। उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुड। Hi families, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் ஒரு 5:30 போல தான் ஹேர் வாஷில் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. கிச்சன் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பூஜை ரூமு, நம்ம வீடு ஃபஸ்ட்டு சுத்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை ரூமுக்கே போகணும். ஸோ கிச்சன் வந்து என்ன அப்படின்னா சுக்கிரனோட ஒரு அம்சம் தான். ஸோ சுக்கிரன் அப்படின்னாவே வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்க ஒரு இடம் தான் வந்து கிச்சன். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ரொம்பவே வந்து கிளீனாக வச்சுக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் இது. வந்து நம்ம அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் கூட இதுதான். ஸோ இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் அடுத்த வேலையே வந்து அடுத்த பூஜை வேலைகளோ எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பெலாம் வந்து கழுவிட்டு இருந்தேன். ஸோ அடுப்பு வந்து எப்போவுமே சரி சமைச்சிட்டீங்க அப்படின்னா கையோடு வந்து க்ளீன் பண்ணுங்க. நீங்கள் கோலம் போடுறீங்களோ இல்லையோ க்ளீன் மட்டும் கூட பண்ணி விட்டுருங்க. ஸோ அது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். அடுப்பில் வந்து மகாலட்சுமி வாசம் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்கிறது இதுதான். நம்ம அடுப்பில் வந்து மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அடுப்பை ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். நம்மளுக்கு உணவளிக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயும் வந்து இங்கே தான் இருப்பாங்க. கடவுளுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து நம்ம அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து மாக்கோலம் தான் வந்து அடுப்பு மேலே போட்டுட்டு இருந்தேன். எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் டைமாவது வந்து மாக்கோலம் போடுங்க. மாக்கோலம் போடுறது என்ன பெனிஃபிட்னு சொல்லி நான் ஒவ்வொரு பதிவிலையுமே வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ எறும்புகள் வந்து பசியாரும் அன்னதானம் செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மாக்கோலம் வந்து வீக்லி ஒன்ஸ் டைமாவது ஃப்ரைடேவாவது போடுங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டியூஸ்டே வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, தேர்ஸ்டே வீட்டெலாம் க்ளீன் பண்ணும் போது கூட நீங்கள் வந்து இந்த மாக்கோலம் அப்படின்றது போட்டுக்கலாம். ஸோ அன்னைக்கு வந்து ஃப்ரைடேனால நான் வந்து உப்பு மஞ்சள் பொடி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பாப்பா கையால் தான் போய் உப்பு மஞ்சள் பொடி வந்து நான் வந்து வாங்கிட்டு வர சொல்வேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமி அப்படின்றது வந்து நம்ம பெண் குழந்தைகள் தான். ஸோ அவங்க கையால் வந்து நம்ம மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் பிடித்தமான விஷயங்கள் செய்யும் போது வந்து அந்த மகாலட்சுமி கடாட்சியம் வந்து நம்ம வீட்லேயும் நிறைஞ்சிருக்கும், நம்ம பெண் குழந்தைகளுக்கும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ அதனால வந்து நான் குழந்தைங்க கையில் தான் வந்து எதாக இருந்தாலும் கொடுத்து செய்ய சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும். என்னோட லைஃப்ல வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா, சில பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, ஹாப்பியாகவும் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்மளை பிடிக்கவும் பிடிக்காது. 10 பேருக்கு வந்து நம்மளை பிடிக்காது, 2 பேருக்கு தான் பிடிக்கும். ஸோ அந்த 2 பேருக்காண்டியும் நம்ம வாழ வேண்டாம், அந்த 10 பேருக்காண்டியும் நம்ம வாழ வேண்டாம். நம்மளுக்காண்டியும் நம்மளை நம்பி இருக்க நம்ம குழந்தைகள், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பெற்றோர்கள் அவங்களுக்காண்டி மட்டும்தான் நம்ம வாழ்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தைரியமா இருக்கணும். லேடிஸ் வந்து எப்பவுமே வந்து தைரியமா இருக்கணும். ஏன்னா வந்து ஈஸியா குறை சொல்லக்கூடிய உலகம் இது. வந்து நீங்க நல்லா வளர்ந்தாலும் குறை சொல்லுவாங்க, நீங்க வந்து கீழே விழுந்துட்டாலும் உங்களை வந்து குறை சொல்லுவாங்க. இந்த உலகத்துல வந்து குறைகள் மட்டுமே சொல்ல தெரியும். மெயினா நான் சொல்றது வந்து நம்மளோட வந்து ரிலேஷன்ஷிப் தான் சொல்றேன். ஸோ ரோட்ல போறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, யாருமே வந்து நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெக்ஸ் ஆகி நம்ம வந்து உட்காரவே கூடாது. நம்ம யாருக்காண்டி வாழ கிடையாது. பிறந்து
நம்ம அம்மா வந்து எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்காண்டி வாழ்ந்தாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி நம்மளை சார்ந்தவங்களுக்காண்டி நம்ம வாழ்ந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய லேடிஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை மதிக்க மாட்டாரு, என் பேச்சு கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காண்டி வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளோட விஷயம் நம்ம பேச்சு கேட்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். எனக்கு தெரிஞ்சது இது, நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். அடுத்து வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வெளியே போய் வாசல் எல்லாம் பெருக்கி அழகாக கழுவிட்டு இன்னைக்கு வந்து தாமரை கோலம் தான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்பவே தாமரை கோலம் போடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்னோட எல்லா கோலத்துலையுமே வந்து அதிகமாக வந்து தாமரை கோலம் மென்ஷன் பண்ணி தான் நான் கோலமே போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் செய்ய போறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு தீர்த்தம் வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ அது என்ன தீர்த்தம் அப்படின்னா, மகாலட்சுமி வாசம், நிரந்தரமா நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருக்கணும், நம்மளோட வறுமை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தீர்த்தம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன தீர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி, சுத்தமான தண்ணி, மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது, வெற்றி வேர், முக்கியமான விஷயம் தான் வெற்றி வேர். இந்த வெற்றி வேருக்கு வந்து தனியான ஒரு நறுமணம் இருக்கு, ரொம்பவே விசேஷமானது, கடவுள்களுக்கெல்லாம் முகந்தமான ஒரு பொருள் தான் இந்த வெற்றி வேர். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு கிணத்துல நல்லா ஊற வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நான் எப்பவுமே ரெகுலராக வந்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ற அந்த குங்குமத்துல பச்சை கற்பூரம், ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்பவுமே வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பெண்கள் வந்து குங்குமம், பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் நம்ம குங்குமம் வந்து அதாவது வைக்கும் போது 48 நாள் வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சியம் வந்து நிறைந்திருக்கும். மெயினா பெண்கள் வந்து நெற்றி வகுடுல, இங்க உச்சந்தலைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த நெற்றி வகுடுல வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து மகாலட்சுமி கடாட்சியம் வந்து நிறைந்திருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கலசம். இந்த கலசம் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கலசத்துல வந்து நம்ம குலதெய்வம் வந்து வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். ஸோ அதனால தான் வந்து நம்ம கலச சம்பு வச்சு தான் நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணணும். ஸோ ஒருவேளை சில பேர் வந்து கேட்கலாம், எங்கள் வீட்டில் வந்து குலசாமி படம் இருக்கு, அப்போ நாங்கள் கலசம் வைக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது, கலசம் அப்படின்றது வந்து பொதுவாகவே வந்து எல்லா தெய்வங்களுக்குமே எல்லா பூஜைகளுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கலசம் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அனைத்து தெய்வங்களோட நம்ம வேண்ட வேண்டுதல், அந்த அனைத்து தெய்வங்களோட சக்தியும் வந்து அந்த நீர்ல வந்து இறங்கும். ஸோ இதனாலதான் வந்து நம்ம வீட்டுல வந்து கலசம் வைக்கிறோம். நீர் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பூஜை ரூம்ல வந்து வச்சு நம்ம கும்பிடும் போது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அதிகமாகும். இந்த பாசிட்டிவிட்டிஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்கும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு வைக்க வேண்டிய விஷயம் வந்து பஞ்சபாத்திரம். இந்த பஞ்சபாத்திரம் வந்து நம்ம வெறுமனே தண்ணி மட்டும் வைக்கக்கூடாது, இல்லை கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கிறது வந்து கடவுளுக்கு வந்து ரொம்பவே உகந்தது. ஸோ அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கணும். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்ச அந்த தீர்த்தத்தை வந்து வெற்றி வேர், அந்த வேரை வச்சு வீடு ஃபுல்லாமே வந்து தொளிச்சுட்டேன். இந்த தொளிச்சு விட்டதுக்கப்புறம் வீடே வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணமா இருந்துச்சு. மனசு வந்து ஒரு மாதிரி லேசா பாசிட்டிவா இருந்துச்சு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பிரதோஷம் கூட. ஸோ பிரதோஷம் அப்படின்னாலே வந்து ரொம்பவே வந்து சிவனுக்கு வந்து உகந்த நாட்கள். ஸோ இந்த நாள்ல வந்து முடிஞ்சா வந்து சிவன் கோயிலுக்கு போங்க, இல்லாட்டி வீட்லயே வந்து லிங்க வழிபாடு கூட நீங்க செய்யலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து சுக்கிரனோட அம்சம் வந்து நிறைந்திருக்கணும், மகாலட்சுமிக்கு கடாட்சியம் நிறைந்திருக்கணும்னு சொல்லிட்டு சில பொருள் வந்து பூஜை ரூம்ல வந்து நான் வாரம் வைப்பேன். ஸோ அந்த பொருளெல்லாம் வந்து நான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இதில் என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். குன்றின் மணி, மஞ்சள், உப்பு, கல்லுப்பு, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மண் பவுலில் வந்து சில்லறை காசுகள் போட்டு தான் நான் வந்து எப்போவுமே மகாலட்சுமி முன்னாடி வைப்பேன்.
ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இந்த சிவப்பு கலர்ல மணி மாதிரி இருக்கு அது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அது வந்து குன்றின் மணி தான். ஸோ இந்த குன்றின் மணி வந்து ரொம்பவே வந்து விசேஷமான ஒரு பொருள், மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள். ஸோ இது வந்து எல்லா பூஜை பொருள் விற்கிறாங்க அந்த கடையில வந்து கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான தாம்பலம் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த ஜாக்கெட் பிட்டு, வளையல், வெற்றிலை பாக்கு, ஒரு சின்ன குட்டி டப்பால குங்குமம், அதாவது 11 ரூபாய் காயின், மல்லிகைப்பூ வச்சுதான் இன்னைக்கு வந்து அம்மன் வந்து நான் வழிபட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாசத்துக்கு ஒரு டைமாவது வந்து வச்சு வழிபடுறது வந்து ரொம்பவே விசேஷம். நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதை நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அம்மா, நம்ம வயசான பாட்டி அந்த மாதிரி அவங்களுக்கு கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அம்மா வந்து வெளியூர்ல இருக்கிறதுனால ஸோ நானே வந்து யூஸ் பண்ணிப்பேன், இல்லாட்டி அம்மா வந்ததுக்கப்புறம் வந்து நான் கொடுத்துவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்க்கே போயிருந்தேன். ஸோ பூஜை ரூம் வந்து நான் காலையில வந்து கிளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த ஊதுபத்தி நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருவோம். ஸோ அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு நேற்று போட்ட பூவெல்லாம் எடுத்துட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் வெளியே வீட்டுக்குள்ள இருக்க இந்த வேலையை எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து அடுத்து நான் வந்து பூஜை ரூமே போவேன். ஸோ அடுத்து போயிட்டு பூஜை ரூம் போயிட்டு சுவாமி எல்லாத்துக்குமே வந்து பூ போட்டுட்டு, இன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து இப்போ வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என் கையாலே வந்து மல்லிகைப்பூ வந்து கிடைக்குது. ஸோ நான் வாங்கி கட்டி தான் வந்து நான் வீக்லி வந்து சுவாமிக்கு வந்து போடுறேன். ஸோ மற்ற டைம்ல வந்து இந்த செவந்தி பூ கிடைச்சு அப்படின்னா செவந்தி பூ வந்து நான் போட்டுப்பேன். ஸோ என்ன மலர் கிடைக்குதோ அதை வந்து வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பிரசாதம் வந்து நான் கல்கண்டதான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம மகாலட்சுமி அப்படின்னு நம்ம வந்து பூஜை பண்ண போறோம் அப்படின்னாவே வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்து சாம்பிராணி புகை வந்து போடணும். சாம்பிராணி புகை போடுறதுக்கு தான் வந்து அடுப்புல வந்து கொட்டாங்குச்சி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து பசும்பால் வந்து தாராளமாகவே கிடைக்கும், வீடுக்கிட்டே வந்து ஊற்றிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு ஒரு பெரிய டப்பாவில் ஊற்றி அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா விளக்குமே ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாமே வந்து சாம்பிராணி புகை தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்ம சாம்பிராணி புகைகள் போட்டு நம்ம வந்து சுவாமி கும்பிடும்போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கெட்ட சக்திகள், தீய சக்திகள் எல்லாமே வந்து வெளியேறிடும். இது வந்து உண்மை. இதுலயுமே வந்து வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க தூவி சாம்பிராணி போடுறது வந்து ரொம்பவே வந்து மகாலட்சுமி கடாட்சியத்தை வந்து கொண்டு வரும். ஸோ நான் அது வந்து அதுலயுமே வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து நான் சாம்பிராணி போட்டு காட்டுறேன். ஸோ வீடே பார்க்கவே வந்து ஒரு புகை மூட்டத்தோட ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி, நம்ம குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சாம்பிராணி, குங்குளி சாம்பிராணி நம்ம கேட்டு வாங்கி அந்த சாம்பிராணியில நம்ம போய் நம்ம மூஞ்சில அந்த புகை வந்து நம்ம முகத்துல வந்து படும் மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து சாம்பிராணி புகை போடும் போது அவங்க, அதாவது நம்ம கிட்ட இருக்க அந்த பீடை அந்த சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வறுமை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடும். இது வந்து ஒரு கோயில்ல வந்து எனக்கு வந்து பூசாரி சொன்ன ஒரு விஷயம், குங்குளி சாம்பிராணி அப்படின்றதுக்கு வந்து தனியான ஒரு வந்து மகத்துவம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல தீபம் காட்டி என்னோட பூஜை வந்து நிறைவு பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.